பகவத்கீதையில் 11வது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விஸ்வரூபத்தை எடுத்ததற்கான அர்த்தம் என்னவென்று தெரியுமா? விஸ்வரூப தரிசனத்தை பெறுவது என்பது என்ன? வாழ்க்கையின் கோரமான மறுபக்கத்தை ஏற்றுக்கொள்வது. அவ்வாறு வாழ்க்கையின் மறுபக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு முன்னேற யாகம், தானம் போன்ற கிரியைகளை விட, தவங்களை விட பக்தியே சிறந்த வழி என்கிறார் ஸ்ரீபகவான். அது ஏன்? பக்தி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை சுவாமி விவேகானந்தர் விளக்குகிறார். அனைத்தையும் தன்னுள் ஈர்த்து கொள்கின்ற இந்த தீவிரமான அன்பினால் நமக்கு இறைவனிடம் பரிபூர்ணமான சரணாகதி நிலை ஏற்படுகிறது. அதாவது வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது தனக்கு எதிரானது அல்ல என்ற திட நம்பிக்கை உண்டாகிறது. இந்த நிலையில் துன்பம் வரும்போது வருக வருக என்று அதனை வரவேற்கிறான் பக்தன். துயரம் வந்தால் துயரமே வா, உன் வரவு நல்வரவாகட்டும், நீயும் என் அன்பு தலைவனிடம் இருந்தல்லவா வருகிறாய் என்பான். பாம்பு வந்தாலும் அதற்கும் வருகதான். மரணம் வந்தாலும் புன்சிரிப்புடன் அதனை ஏற்று, நான் எவ்வளவு கொடுத்து வைத்தவன், என்னிடம் இவை வருகின்றன, இவற்றிற்கு என் நல்வரவு என்று வரவேற்கிறான். இறைவன் மீதும் அவருடையவை அனைத்தின் மீதும் எழுகின்ற பேரன்பிலிருந்து பிறக்கும் இந்த பரிபூர்ண சரணாகதி நிலையில் இன்பத் துன்பங்களுக்கு இடையில் அவன் வேறுபாடு காண்பதில்லை. துன்பம் துயரங்கள் பற்றி முறையிடுவதும் அவனுக்கு தெரியாது. இவ்வாறு எந்த முறையீடும் இல்லாமல் அன்பே வடிவான இறைவனது திருவுள்ளத்தை முற்றிலுமாக சரணடைந்திருக்கின்ற இந்த பெருநிலை வீர தீர செயல்களை செய்வதால் வருகின்ற பெருமையை விட உண்மையிலேயே மிக உயர்ந்தது.